Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா vicco turmeric cream ஓட டாப் 5 யூசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் vicco turmeric cream ஓட ரிவ்யூஸ் பத்தி பேசியிருக்கேன். இதனால் வரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை புதுசா பார்க்கறதா இருந்தா அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. vicco turmeric cream mostly எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ்க்கு வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிம்பிள்ஸ்க்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணாமல் ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இது கிளியர் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து பார்லர் அங்கே இங்கேயும் போய் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பார்லர் போய் ப்ளீச்சிங் அந்த மாதிரி பண்ணுவோம். ப்ளீச்சிங் பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து பிரைட்டாகவும் இருக்கும், ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எஃபெக்டில் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த vicco turmeric cream இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து நல்லா க்ளோனஸ் கொடுக்கும். நான் சொன்னாலே அந்த ப்ளீச்சிங் அந்த மாதிரி எஃபெக்டில் ஃபேஸில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், ஒரு yellowish கலரில் தெரியும். இது வந்து கோல்டன் ஃபேஷியலுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஹனி, இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் ஆட் பண்ணல. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் இன்னைக்கு இது ரெண்டுலேயும் நம்ம நல்லா அப்ளை பண்ணோம்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டு, ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா ஃபேஸில் வந்து நல்ல பிரைட்னஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது கோல்டன் ஃபேஷியலுக்கு ஈக்குவலாகவே இருக்கும், நல்லா எல்லோயிஷாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு அங்கே எங்கே போகிறப்ப ஜஸ்ட்டு நம்ம அந்த லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனர் அந்த ஐப்ரோக்கு மட்டுமே நம்ம மேக்கப் பண்ணாவே ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவாக நல்லா நிறைய மேக்கப் போட்ட மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஃபேஸ் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். ஒரு சிலர் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க, பட் அவங்க நோஸில் இந்த சைடில் இங்கே அங்கே அப்படிலாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லேருந்து ரொம்ப நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த vicco turmeric cream இருக்கு இல்லையா, அது கூட வந்து இந்த சால்ட் இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ப்ரஷ், அதாவது ஓல்டு ப்ரஷ், ரொம்ப புது ப்ரஷ் எடுத்து ஃபேஸில் நம்ம அழுதி தேய்ச்சோன்னா நம்ம ஸ்கின் வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ண ப்ரஷ், அதாவது ஒரு ப்ரஷ் இருக்குல்லையா, அந்த ப்ரஷ் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த vicco turmeric cream அண்ட் அதுக்கப்புறம் சால்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நோஸ் அண்ட் எங்கெங்கே பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணாவே போதும். நம்ம நோஸில் அண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஃபேஸும் பார்க்குறக்கு நல்லா ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த மேக்கப் ரிமூவர், அதாவது நம்ம மேக்கப் போட்டதுக்கப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபேஸில் செட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இல்லை ஃபேஸ் வந்து பிளாக் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த vicco turmeric cream கூட ஆலிவ் ஆயில் ஆர் கோகனட் ஆயில் இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துட்டோன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு இது நல்லா க்ளோனஸும் கொடுக்கும். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. பண்ணுற சன்ஸ்க்ரீன் லோஷன் பார்த்திங்கனாவே ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது அப்படி தான் இருக்குது. மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீன் லோஷனாகவே ஆயில் வடிகிறதா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போனோன்னா வெளியே ஃபேஸில் வந்து ஆயில் வடிச்சு ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும், பிளாக் அடிக்கும்னு சொல்லிட்டு அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் அந்த மாதிரி இருக்கிறதுல கூட நம்ம இந்த vicco turmeric cream அதையும் சன்ஸ்க்ரீன் லோஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போடுறதுனால ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் அண்ட் ஃபேஸை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இந்த மாதிரி ஆயில் வடிகிறது எல்லாத்தையுமே அது ரெடியூஸ் பண்ணிடும். ஃபேஸ் பார்க்குறக்கும் அந்த ஆயிலி ஸ்கின் அண்ட் பிளாக் அடித்த மாதிரி இல்லாமல் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும். இந்த க்ரீம் வந்து மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், பிம்பிள்ஸுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெடிசன் கூட. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா vicco turmeric cream ரிவ்யூஸ்லேயே அதுலேயே ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, அக்கா இது நான் யூஸ் பண்ணி எனக்கு பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது எல்லாருமே யூஸ் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிரும். நீங்கள் இது நாள் வரைக்கும் பிம்பிள்ஸ்க்கு அது இதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆயிரும். இந்த மாதிரி ரொம்ப நிறைய பிம்பிள்ஸ் இருக்கவங்க நைட்டு இந்த vicco turmeric cream இருக்குல்லையே அதை லைட்டாக
கையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் அதை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட டீ ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இதுவே நல்லா ரிசல்ட்டு தெரியும். நீங்கள் ஜஸ்ட் இந்த விக்கோ டர்மரிக் க்ரீம் இருக்கு இல்லையா, இதை எடுத்து நல்லா ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிக்கோங்க. மார்னிங் எந்திரிச்சு அதை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ண உங்கள் பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விக்கோ டர்மரிக் க்ரீமோட டாப் 5 யூசஸ் பற்றி பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அமிர்தம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.